மகை மேக்ஸ் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.3ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 2.3ல் விடுபட்ட விவரத்தினை காண்க. ஃபஸ்ட்டு கணக்கில் இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸில் எங்கெந்த நம்பர் விடுபட்டிருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், ஹச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர். அடுத்து இணைப்பக்கம் ஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 மீட்டர். பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 மீட்டர். அடுத்தனா பரப்பளவு. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம சரிவகத்தின் ஃபார்முலா எழுதுவோம். அந்த இதில் உள்ளது தான் கொடுத்துருக்காங்க. சரிவகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சதுர அலகுகள். ஓகே, இப்போ இதெல்லாம் இதில் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். 1/2 ஹச்சோட வேல்யூ எவ்வளவு? 10. ஏவோட வேல்யூ எவ்வளவு? 12. பியோட வேல்யூ 20. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். இந்த 2ஆல் 10 அடித்தோம்னா 2 10. 5 12 20 பெருக்கணும்னா 32. இப்போ 5 32 மல்டிபிள் பண்ணோம்னா 160 சதுர மீட்டர். ஓகேவா? 160 சதுர மீட்டர். இந்த இதை எடுத்து இந்த பாக்ஸில் எடுத்து எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு கணக்கில் 160 சதுர மீட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு கணக்கில் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 160 சதுர மீட்டர். அடுத்து 2வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதை எடுத்து எழுதுங்க. 2வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஹச் கொடுக்கல, ஏபி கொடுத்துட்டு பரப்பில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்து எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு கணக்கில்னா ஹச் கொடுக்கல. ஏ 13 சென்டிமீட்டர், பி 28 சென்டிமீட்டர், பரப்பளவு 392 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம சரிவகத்தின் பரப்பளவு எழுதி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொஷினில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிவகத்தின் பரப்பளவு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சதுர அலகுகள். ஓகே, இப்போ 1/2 அப்படியே இருக்கும். சரிவகத்தின் பரப்பளவு 492 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிடுவோம். 1/2 ஹச் கொடுக்கல, அப்போ ஹச் அப்படியே வச்சுருவோம். இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ எவ்வளவு? 13 சென்டிமீட்டர். பி எவ்வளவு? 28. ஓகே, இப்போ 1/2 இருக்குது. இந்த 2 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா மல்டிப்பிளில் வந்துடும். டிவைடில் உள்ளது இங்கிட்ட வரும்போது மல்டிப்பிள் வரும். 492 இன்ட்டு 2. ஓகே, ஹச்சு இது ரெண்டையும் மல்டிபிள் ஆட் பண்ணோம்னா 41. ஓகே, இந்த 41 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா டிவைடில் வரும். இப்போ 492 இன்ட்டு 2 டிவைடட் பை 41. ஓகே, ஈக்குவல் டு இப்போ 41ஆல் 492 அடித்தோம்னா 12 2 492 492. 12ஐயும் இப்போ 2ஐயும் பெருக்க போகிறோம். 12 இன்ட்டு 2 ஈக்குவல் டு ஹச்சு. இது 2. இது 2ஐயும் பெருக்கணும்னா 24. இப்போ ஹச் ஈக்குவல் டு எவ்வளவு? 24. இதை எடுத்து அந்த பாக்ஸில் எடுத்து எழுதிடுவோம். 2வது கணக்கு கண்டுபிடிச்சாச்சு. 24 சென்டிமீட்டர். யூனிட்டோடு எழுதணும். அடுத்து பாருங்கள், 3வது கணக்கு. 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹச்சு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். ஹச் ஈக்குவல் டு 19 மீட்டர். ஏ கொடுக்கல,
பி கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்து எழுதுவோம். 16 மீட்டர். பரப்பளவு 323 சதுர மீட்டர். இப்போ சரிவகத்தின் பரப்பளவு சரிவகத்தின் பரப்பளவு சரிவகத்தின் பரப்பளவு 1/2 × h × a + b சதுர அலகுகள். ஓகே, இப்போ பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 323. அதை அடுத்து எழுதிடுவோம். அடுத்து இந்த 1/2 × h a + b b வந்து 16 கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ 323 அப்படியே இருக்கும். இந்த 2 இங்கிட்டு வரும்போது மல்டிபிளில் வந்துடும். அப்போ 323 × 2 h எவ்வளவு? 19 கொடுத்துருக்காங்க. சாரி, அதை எழுதாமல் விட்டுட்டேன். h வந்து 19 a + b a + 16. ஓகே, இப்போ 19 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வரும். 323 × 2 / 19 ஈக்குவல் டு a + b a + 16. ஓகே, இந்த 19ஆல் 323 அடித்தோம்னா நமக்கு வந்து 17ஆல் அடிக்கலாம். 19ஆல் 323 அடித்தோம்னா 17ஆல் அடிக்கலாம். ஒரு 19 17 17 19 323. இப்போ 17 × 2 ஈக்குவல் டு a + 16. ஓகே, இப்போ பெருக்கணும்னா 34 a + 16. இந்த 16 வந்து இங்கிட்ட வரும்போது என்ன மைனஸில் வந்துடும். ஓகேவா? அப்போ 34 - 16 ஈக்குவல் டு a. இப்போ இதை கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 18. இப்போ a ஈக்குவல் டு 18 மீட்டர். ஏவோட வேல்யூ வந்து 18 மீட்டர். இதை எடுத்து அந்த பாக்ஸில் எடுத்து எழுதிடுவோம். 3வது கணக்குக்கு ஏவோட வேல்யூ வந்து 18 மீட்டர். அடுத்து 4வது கணக்கு இதெல்லாம் எடுத்து எழுதி நம்ம வந்து இங்கே வந்து 4வது கணக்கு போடுவோம். 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கலாம் பாருங்கள். இதில் பி கொடுக்கல, மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து எழுதிக்குவோம். ஹச் என்னாவது? ஹச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹச் வந்து h ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அதை எடுத்து எழுதுங்க. ஏ ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். பி கொடுக்கலை. ஓகேவா? இப்போ ஏரியா வந்து 360 பரப்பளவு. இப்போ வந்து சரிவகத்தின் பரப்பளவு நம்ம வந்து ஃபார்முலா எழுத போகிறோம். சரிவகத்தின் பரப்பளவு இப்போ இந்த 4 கணக்குக்குமே நம்ம ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். சரிவகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 × h × a + b சதுர அலகுகள். இப்போ ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் எடுத்து எழுதிடுவோம். பரப்பளவு வந்து 360 1/2 × h எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். 16 a எவ்வளவு? 15 + b 15 + b. ஓகேவா? இந்த 2ஆல் இதை அடித்தோம்னா 8 2 16. ஓகேவா? 360 ஈக்குவல் டு 8 × 15 + 16 8 × 15 + 16 சாரி b 15 + b 360 இருக்கா? 360 டிவைடட் பை இந்த 8 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வரும். ஓகேவா? 15 + b. ஓகே, இந்த 8ஆல் இதை அடித்தோம்னா 4 8 32 4 8 8 4 8 32 36 அடித்தோம்னா 32 வந்துடும். 32 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 4 8 32 32 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 4 இருக்கும். அப்போ I8 40. ஓகேவா? I8 40
45. இது 15 கிட்ட வரும் மைனஸ் ஆயிரும். 45 மைனஸ் 15 ஈக்குவல் டு பி. 15 ஈக்குவல் டு பி. இப்போ இதை கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 5 5 0. அப்போ 4 1 போச்சுன்னா 30. ஓகேவா? அப்போ 30 பி. 30ங்கிறது வந்து பியோட ஆன்சர். அப்போ கணக்கில் பியோட ஆன்சர் 30. இப்போ 30 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.